தீர்ப்புல உங்களுக்கு உடன்பாடு இருக்கா? எனக்கு கண்டிப்பா உடன்பாடு இருக்கு சார். எப்படி போச்சு? இல்ல சார், அதான் பிடிக்கல சார். ஓ, எதனால? அடிக்கிற மாதிரி அப்படின்னு எல்லா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று எபிசோடு எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று எபிசோட் தாங்க இருக்கிறதுலே பெஸ்ட் எபிசோட் என்ன கேட்டா. ஏன்னா விஜய் சேதுபதி அவரோட ஃபுல் எனர்ஜியை போட்டு ஷோவை பண்ணிட்டு இருக்காரு. போன சீசன்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விஜய் சேதுபதி கடமைக்கு ஷோ பண்ணுவார். வந்துட்டோம் சரி பேசணும் அப்படின்ற மாதிரி பேசுவார். யோசிச்சு பாருங்க, போன சீசனில் சனி ஞாயிறு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது சின்ன சின்ன டாஸ்க்கை தந்துடுவார். அதாவது இந்த டேக் யாருக்கு பொருந்தோன்னு சொல்லுங்க, இந்த 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 கொடியை நீங்கள் யாருக்கு தருவீங்க, பச்சை கொடியை யாருக்கு தருவீங்க, சிவப்பு கொடியை யாருக்கு தருவீங்கன்ற மாதிரியே ஓட்டிடுவார் சனி ஞாயிறு. ஒரு எஃபெக்டிவாகவே இருக்காது. ஆனால் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் சனி ஞாயிறு ஸ்ட்ராங்காக அடித்து பேசுகிறாருங்க. இந்த மாதிரி தான் பேசணும். நீங்கள் ஒருத்தர் அடிக்கிறீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் போய் அடிங்க. ஏன்னா அவங்க பண்ணது தப்பு, எக்ஸ்ட்ரீம் போய் அடிக்கிறது கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி எஃபெக்டிவாக ஷோவை பண்ணுறாரு. எஃபெக்டிவ்னு நான் மீன் பண்ணுறது ஒரு ஃபோர்ஸாக இருக்குது பாருங்க ஷோ. அதாவது அந்த ஷோ 1 மணி நேரம், நான் நேற்று ஷோ 1 மணி நேரம்னா 1 மணி நேரமும் என்கேஜிங்காக பேசுகிற மாதிரியே நமக்கு காட்டுறாங்க பாருங்க. விஜய் சேதுபதி பேசிக்கிட்டே தான் இருப்பார். அதே மாதிரி எல்லாரையும் கொட்டுன்னு கொட்டுவார். உதாரணத்துக்கு பார்வதி பண்ண தப்புக்கு பார்வதியை போட்டு பொழப்பாரு, திவாகர் பண்ணுற தப்புக்கு திவாகரை போட்டு பொழப்பாரு. ஏன் எஃப்ஜேவே பொழந்தாரு. எஃப்ஜே இவரையே எதிர்த்து பேசுகிற மாதிரிலாம் பண்ணா. எஃப்ஜேவை எவ்வளோ பொழந்தாரு பாருங்க. அதுக்கப்புறம் கனியும் விடல, சபரியும் விடல, விக்ரமையும் விடல. ஸ்டார்டிங் விக்ரம்க்கு சப்போர்ட் பண்ணாரு. அந்த பார்வதி விஷயத்துல விக்ரம்க்கு சப்போர்ட் பண்ணி பேசினாரு. ஆனா பொழக்க வேண்டிய இடத்துல போட்டு பொழந்து எடுத்துட்டாரு. ஆனா இது இப்போ கூட நம்ம மக்களுக்கு சிலருக்கு ஒரு விஷயத்துல உறுத்தலா இருக்கலாம். அது என்னன்னா, சாண்ட்ராக்கு பாரபட்சம் பார்க்குறாருப்பா, சாண்ட்ராக்கு மட்டும் கொஞ்சம் சாண்ட்ராவை திட்டலப்பா, அவங்கள விட்டுட்டாருப்பா, அது ஃப்ரெண்டோட ஒய்ஃபில் அதனால விட்டுட்டாருன்ற மாதிரி சிலர் பேசுறீங்க. பட் அப்படிலாம் கிடையாதுங்க. அவர் விஜய் சேதுபதியை பொறுத்த வரைக்கும் விட்டு பிடிக்கிறாரு. என்னன்னா, நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. முதல்ல பார்வதியை போட்டு அடின்னு அடிக்கிறாரு. எந்த விஷயத்தில்? இந்த அரோரா விஷயத்தில் பார்வதியை போட்டு அடின்னு அடிக்கிறாரு. இங்கே இருக்க மக்களோட, அதாவது உள்ள இருக்கவங்களோட மைண்ட் செட் என்னன்னா, இன்னைக்கு முழுக்க பார்வதி தான் அடி வாங்க போறான்ற மைண்ட் செட்டில் இருக்காங்க. ரெண்டாவது வாட்டி வரும்போது என்ன பண்றாருன்னா, ஒரு கேம் நடந்ததுல, பார்வதியோட கேப்டன்சி டாஸ்க் கேம் நடந்ததுல, அதுல ஜட்ஜஸா யார் இருந்தீங்க, எந்திரிங்கன்னு சொல்றாரு. அப்படி எந்திரிங்கன்னு சொல்லும் போது சாண்ட்ராவும் கனியும் எந்திரிக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, சாண்ட்ராவை ஏன் அடிக்கலன்ற காரணத்தை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். முதல்ல 2 பேரையும் எந்திரிக்க சொல்றாரா, நடந்த டாஸ்கில் எல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னு நினைக்கிறீங்களா 2 பேருமேன்ற மாதிரி கேட்குறாரு. அப்போ கனி இருக்காங்கல்ல, ஆமாம் சார் கரெக்டாக தான் சார் இருந்தது, நான் கரெக்டான தீர்ப்பு தான் வழங்கியிருக்கேன்னு கனி சொல்கிறாங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, கனி கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. அதாவது எதுவுமே தப்பு நடக்கல சார், நான் கரெக்டாக தான் சொன்னேன்னு கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. காரணம், கனி கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறதுக்கு காரணம், ஆமாம் அன்றைக்கி தப்பே நடக்கலைன்றது ஒன்று. இன்னொன்று என்னன்னா, இப்போ பார்வதி தானே பயங்கரமாக அடி வாங்கியிருக்கா, இவர் இப்பயும் பார்வதிக்கு எதிராக பேசுறதுக்காக தான் இந்த கேள்வியை கேட்குறாரு. நம்ம ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பதில் சொல்லலான்றதுக்காக தான் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பதில் சொல்கிறாங்க. ஆமாம் சார் எதுவுமே நடக்கல சார், எல்லாம் கரெக்டாக தான் சார் நடந்ததுன்னு சொல்கிறாங்க. ஆனால் சாண்ட்ரா யோசிச்சு பாருங்க, அவர் என்ன முடிவில் இருக்காருன்னு சாண்ட்ராக்கு தெரியாது. அதாவது அவர் ஒன்று இப்போ பார்வதியை போட்டே அடிக்கலாம், அப்படி இல்லைன்னா சபரியை போட்டும் அடிக்கலாம். நமக்கு தெரியும் சபரியை போட்டு தான் அடிக்க போறாரு. ஆனா சாண்ட்ராக்கு தெரியாதுல்ல. ஏன் திரும்பி பார்வதி மேல தான் தப்புன்னு கூட இவர் பேசலாம். இல்ல பார்வதி நீங்க எதுக்கு டிஸ்குவாலிஃபை ஆனதுக்கு அப்புறம் போனீங்கன்னு கூட கேட்கலாம்ல. அது எதுவுமே தெரியாம, அவர் என்ன முடிவில் இருக்காருன்னு தெரியாம இவங்க என்ன பண்றாங்கன்னா, இல்ல சார் எனக்கு ஃபேரா தெரியல சார், சில குழப்பங்கள் நடந்ததுன்ற மாதிரி சொல்றாங்க. ஆமாங்க, அவங்க ஜட்ஜா இருக்கும் போது தப்பு பண்ணியிருக்காங்களான்னா தப்பு பண்ணியிருக்காங்க, அது அவங்களே ஏத்துக்கிறாங்க. நீங்க எல்லாருக்குமே ஒரு கேள்வி வர்றது என்னன்னா, கனி இடத்துல நீங்களும் தானே இருந்தீங்க, அப்ப நீங்க எல்லா விஷயத்தையும் பண்ணியிருக்கலாம்ல, நிறுத்திருக்கலாம்ல, அப்படி பண்ணியிருக்கலாம்ல, இப்படி பண்ணியிருக்கலாம்லன்னு கேட்குறீங்க. ரைட்டு, வேலிடான கேள்விதான். பட் இவங்களே தான் ஏத்துக்கிறாங்கல்ல, நான் அங்க இருக்கும் போது சில விஷயங்களை விட்டுட்டேன், ஆனா அங்க நடந்தது ஃபேரா எனக்கு தெரியலன்னு அதுக்கப்புறம் தானே இவங்க பேசுறாங்க. அதாவது அதுக்கப்புறம் தான் பார்வதி கிட்டையும் சொல்லியிருப்பாங்க, திவ்யா கிட்டையும் சொல்லியிருப்பாங்க. அதை தான் இங்கே சொல்றாங்க, எனக்கு ஃபேரா தெரியல சார், நிறைய விஷயங்கள் தப்பா இருந்ததுன்ட்டு. யோசிச்சு பாருங்க, அவர் கேட்ட கேள்விக்கே சொல்லிட்டாங்க, அவர் என்ன மைண்ட் செட்டில் இருக்காருன்னு தெரியாமல் சொல்லிட்டாங்க. அப்படி மைண்ட் செட்டில் இருக்கிறது தெரியாமையே சொல்லியிருக்காங்கன்னா அவங்க நேர்மையாக தானே இருக்காங்க. அவங்கள போட்டு எப்படி அடிக்க முடியும்? கனியை போட்டு தான் அடிக்க முடியும். ஏன்னா கனி கான்ஃபிடென்ட்டாக சொல்லிட்டாங்க, இல்லை சார் கரெக்டாக தான் சார் நான் சொன்னேன், நான் டிஸ்குவாலிஃபைலேருந்து எல்லாமே கரெக்டாக தான் பண்ணேன்னு சொன்னாங்க. நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம், 4 நாளைக்கு முன்னாடி அந்த வீடியோ போட்டிருக்கோங்க. நம்ம வீடியோ மற்றதெல்லாம் கூட நல்லா போகும், ஆனால் அந்த வீடியோ சரியா போல. அது என்னன்னா, இவங்களா ஒரு ரூலை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த லைன் அந்த கோட்டுக்குள்ள அடுத்தவங்களது எடுக்க தான் ட்ரை பண்ணக்கூடாது, கோட்டுக்குள்ள காலை வச்சாலே அவுட்டுலாம் எந்த ரூலும் கிடையாது. இவங்களா ஒரு ரூலை போட்டுக்கிட்டாங்க. 3rd ரவுண்ட் மாதிரி வச்சு அதில் பார்வதியை தேவையில்லாமல் டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்காங்கன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன். நான் கண்டிப்பாக சிலர் அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இப்போ விஜய் சேதுபதி நேற்று எபிசோடில் சொன்னதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ இதில் முழுக்க கனி மேலே தான் தப்பு இருக்குது, சாண்ட்ரா மேலே ரொம்ப தப்பு சொல்ல முடியாது. காரணம் என்னென்னா,
அவங்க வந்து அந்த இடத்துலயே அந்த இடத்துல எல்லாத்துக்கும் கனி சொன்னதுக்கு ஏத்துக்கிட்டு போன மாதிரி தான் இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் அது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி இன்னைக்கு கேள்வி கேட்கும் போது ஆரம்பிக்கும் போதே பாருங்க, இவங்க வந்து இல்ல சார் எனக்கு பெருசா அதுல உடன்பாடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கனி தான் கான்பிடென்ட்டா சொன்னாங்க, இல்ல சார் எனக்கு கரெக்டா தான் சார் இருந்தது, நான் கரெக்டா தான் சார் கொடுத்தேன்ட்டு. ஏன்னா இவர் திரும்பி பார்வதியை போட்டு தான் பொழக்க போறாரு, நம்ம சந்தோஷமா பார்க்கலாம்னு நினைச்சாங்க. ஆனா இவரு கனியை போட்டு பொழன்னு பொழக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது நம்ம நினைச்சது, அது அந்த இன்சிடென்ட் நடக்கும் போது நம்ம நினைச்சதே இதுதாங்க. அந்த கண்ணுல இடிச்சது தெரியாம இடிச்சிட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் சபரி பண்ணது சைக்கோத்தனமானது அப்படின்ட்டு நான் அப்பயே சொன்னேன். அதுதான் நடந்திருக்கு. ஸோ எனக்கு கரெக்டாக தான் இவர் பண்ண மாதிரி இருக்கு. உங்களோட கருத்து என்னன்றதை சொல்லுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.